ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே गाइस. ஒரு மகிழ்ச்சியே இல்லாம இருக்கீங்க. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப். அவரு நம்ம செட்டில்ன்றனால யோசிச்சிட்டு இருக்காரு. இல்ல என்ன சொல்லலாம்னு. எப்பவுமே எனக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எல்லாருமே என்னோட பெரியவங்களாவே இருப்பாங்க. நான் வந்து ரொம்ப சின்ன பையனா குட்டி பையனாவே சுத்திட்டு இருப்பேன். அப்போ நம்ம வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லும்போது ஏய் நீ என்னடா எங்க செட்ல வந்து ஜாயின் பண்ற அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீங்க எல்லாம் பெரிய செட்டு, நான் எதுக்கு சின்ன பையன்? நான் வேற ஒண்ணு வச்சிருந்தேன். என்ன சித்தப்பு நீங்க எங்க அப்படின்னு அதுக்கு இவ்வளவு எல்லாம் பேசக்கூடாது. பட் ஆனா வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் தான் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல எவ்வளவு முக்கியம். ஆமா, ஏஜ் எல்லாம் பார்க்க கூடாது. நம்ம வந்து எல்லாத்தையும் ஜாலியா பேசணும். எதுக்கு நீ சிரிக்க? நான் காமனா சொல்றேமா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் இந்த சொல்லுவாங்க லவ்வுக்கு வந்து கண்ணு கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஏஜ் இல்ல. எல்லா வயசுலயும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம். நான் ஏதோ கை இல்ல அப்படி சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஏஜ் இல்ல. ஆறு கிட்ட இருந்து இப்படி ஒரு ஹியூமர் இன்னைக்கு எதிர்பார்க்கல. பக்கத்துல உட்கார்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஓகே டே. எஸ், சோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் வைப்ல இருக்கறதால அதே ஒரு டாபிக்கா எடுத்து பேசலாம் அப்படினு சொல்லி நாங்க முடிவு பண்ணிருக்கோம். எஸ், சோ ஆகஸ்ட்ல வர முதல் சண்டேவை ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்வாங்க. சோ இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படிங்கறதால அதே டாபிக்கா பேச போறோம். என்ன டாபிக்னா ஃப்ரெண்ட்ஸால நல்லதா கெட்டதா? வாவ், நல்லா இருக்குல? சோ வெல்கம் டு தி ஷோ. இது வருத்தப்படாத சங்கம். இது என்ன கேள்வி? டெஃபினெட்லி கெட்டதுதான். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இல்லப்பா, நண்பனால நல்லவன் தான் அப்படினு சொல்லிருக்காங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? ஸ்கூல் லைஃப்ல நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸால நல்லதா கெட்டதா? ஸ்கூல் டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸால மோஸ்ட்லி நல்லதா நடந்துரும். என்ன நல்லது நீங்க கண்டீங்க? நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ன்ற ஒரு புது உறவே வந்து நமக்கு ஸ்கூல் போகும்போது தான் தெரியும். அப்பதான் நமக்கு கிடைக்கும். நம்ம அழும்போது பக்கத்து டேபிள் ஒருத்தன் அழுதுட்டு இருப்பான், வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும். அப்போ கூட பாய் ஃப்ரெண்ட் தான், அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. ஒருத்தன் ஒருத்தி யாரோ அழுவாங்க. சோ சின்னதுல இருந்தே நமக்கு வந்து நம்மளா சூஸ் பண்ற என்ன நல்லதுன்னு தான் கேட்டேன். நான் சொல்லட்டுமா? இப்போ வந்து எனக்கு கிளாஸ்ல கவனிக்கிறது தான் எனக்கு பிடிக்காது ஸ்கூல் டைம்ல. ஆனா யாரையுமே பிடிக்காது. பர்சனலா போவேனா வரது இல்ல ஃப்ரெண்ட் ஒண்ணே ஒன்னு கேக்குறேன். ஜெனரலா பேசிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கறல இல்லையா உனக்கு? மச்சான் எனக்கு ஒண்ணதான் பிடிக்காதுங்கிறது தான் பாயிண்ட். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேன்றனால மச்சான் இருக்கறா. இல்லாட்டினா அவன் மச்சான்லாம் கூட கிடையாது. சரி சாரு சொல்லு. நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது எனக்கு கிளாஸ் கவனிக்கிறது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து அந்த பயம் தெரியாதுல்ல. எக்ஸாமுக்கு முன்னாடி ஐயோ கவனிக்கலையே அந்த மாதிரி பதட்டமா இருக்கும். அப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு அப்படி எக்ஸாமுக்கு போயிட்டோம்னா ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வருவாங்க. மச்சி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நான் படிச்சிட்டேன், உனக்கு புரியுற மாதிரி ஈஸியா சொல்றேன், நீ கேட்டு எழுதிடுற, அப்படி கடகடன்னு எல்லாத்தையும் சொல். அப்படி பாஸ் ஆன பொண்ணு தாங்க நான். அந்த ஃப்ரெண்டு மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் எத்தனை எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருப்பேன் தெரியுமா? அது உங்களுக்கு வாட்ச ஃப்ரெண்டு. ஆனா எனக்கு வாட்ச ஃப்ரெண்ட் எல்லாம் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டா நானே படிக்கலடி, நீ எதுக்குடி படிக்கிற? இல்ல இதே சிச்சுவேஷன்ல ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். இவங்க எல்லா லைஃப்லயும் இருப்பான். எப்படின்னா அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏய் இதெல்லாம் வரவே வராதுடா, நானும் படிக்கவே இல்லடா, இந்த சப்ஜெக்டே இது வேணான்ட்டாங்களே, இந்த சாப்டரே வராதுன்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போவான். அன்னைக்கு அதுதான் வந்து நிற்கும். இன்னொன்று சாரு சொன்னா தெரியுமா, நான் கிளாஸ்ல கவனிக்கவே மாட்டேன், எக்ஸாம் சமயத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. இந்த கிளாஸ்ல கவனிக்காம போறதுக்கு ரீசனே இந்த கூட இருக்கிற ஒரு 2-3 பசங்க தான். இல்லைங்க, இப்ப எனக்கு என்னன்னா பொண்ணுங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஒரு பாண்ட் இருக்கும், நல்ல பாண்ட் இருக்கும். உங்களுக்கு நிறைய இருந்திருக்கு, எனக்குலாம் இல்லைங்க. உங்களை மாதிரி கிடையாது. அவர் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா பெண்களுக்குள்ள நடுவுல அவங்களுக்குள்ள இருக்கிற நட்புல ஒரு புரிதல் இருக்கும். பசங்க நட்பு அப்படின்றது பொறாம பிடிச்ச நட்பு. ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பிடிக்காத உடனே போட்டு கொடுத்துருவான். ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, இல்லை எக்ஸாம் பற்றி சாரு சொன்னாங்க, எனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கடைசி நேரத்தில் இருப்பாங்கன்னு. காமிச்சிடுறேன்னு ஒன்று உள்ளே கூப்பிட்டு போவான். என்ன எப்படி நீ எதுவும் படிக்க வேணாம், நான் இருக்கேன், பேப்பரை தரேன், கடன்னு எழுதுவான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அது. இவருடைய பேப்பர்ஸை இப்ப திரும்ப ரீசெக் பண்ணணும். நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி. பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் டீப்பா இருக்கும், பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்காது. எப்படிதான் இருக்கும் இந்த பசங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்? எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சா. பொண்ணுங்கன்னு ஒருத்தவங்க வராத வரைக்கும் அது நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி தெரியுமா, இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு விஷயம் நடத்துறாங்க அப்படின்னா, இப்ப பொண்ணுங்க வந்து எல்லாமே 2-3 பெஞ்ச் ஆக்குபை பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிற பெஞ்சில் இருக்கிறது தான் இந்த பசங்க. ஏன்னா படிக்கிறவங்க ஃப்ரண்ட்ல தான் உட்காருவாங்க. இல்லம்மா வெயிட் பண்ணு, இதுல கடைசியில 2 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க தெரியுமா, அதுதான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். அதுல எப்படின்னா, டேய் இந்த கிளாஸ்ல இந்த லெசன் பார்த்தியா, அது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டான்னு வச்சோங்க, டேய் அதுவாடா முக்கியம், இங்க பாடுறா அப்படின்னு சொல்லி நம்மள டைவர்ட் ஒண்ணு பண்ணுவான். என்ன அதுக்கப்புறம் அடுத்தது, இன்னைக்கு எங்க அம்மா வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, பேட் எடுத்துட்டு வர, பால் நான் எடுத்துட்டு வரேன், விளையாடுறோம். இப்படிதான் கூட்டு போறது பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா அதுல ஒரு பெரிய கிரிப் இருக்கும். என்னைக்காவது டீச்சர் கூப்பிட்டு நம்மளை கேட்டாலும் அழகா காட்டி கொடுத்துருவானுங்க.
நான் இல்ல மிஸ், இவன் தான் மிஸ். எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், 4-5 பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும் டக்குன்னு மிஸ் கூப்பிட்டாங்கன்னா இவன் தான் எந்திரிச்சு இந்த 4 பேர் தான் மிஸ் அப்படிமா. ஒரே ஒரு விஷயம் ஸ்கூலை பத்தி சொல்லிடுறேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேங்கிறதுனால, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னாலே ஸ்கூல் வந்து கலகலான்னு இருக்கும் ஒன்னா. ஏன்னா அது எப்பவுமே சண்டேல வரும். ஸோ அதுக்கு முன்னாடி சாட்டர்டே ஸ்கூல் வச்சிட்டாலோ இல்லை அடுத்த நாள் மண்டேவோ எல்லாரும் அப்பா அம்மா காலில் விழுந்து பண்டிலா இந்த ரிப்பன் ஒன்று வாங்கிட்டு போவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு யாருக்கு எவ்வளோ வசதி இருக்கோ அந்த மாதிரி, ஓகேவா? அதில் வந்து எண்ட் ஆஃப் த டே கணக்கெடுப்பு நடக்கும். எனக்கு வந்து 18 ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் வந்திருக்கு, இந்த கிளாஸ்ல எனக்கு தான் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி எனக்கு கலர் கலராக வந்திருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டுறதுங்கிறது ஸ்கூல்ல மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த அது கிரிஞ்ச் அப்படின்னு விட்டுருவோம். பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டுறதுங்கிற ஒரு கல்ச்சர் வந்து அந்த ஸ்கூல்ல மட்டுமே இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாஸ்டால்ஜியால. சரி, அடுத்து காலேஜ் லைஃப். அந்த லைஃப்ல வரக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதுலேயே நிறைய நல்லது நடந்திருக்கும், கெட்டது நடந்திருக்கும். இதில் நான் வந்து ஆரம்பத்தில் ஷோ ஆரம்பிக்கப்போ சொன்னேன் தெரியுமா, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னாலே இவங்களால நம்மளுக்கு கெட்டதாக நடக்கும்னு. எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் ஹாஸ்டலில் இருந்தேன். செகண்ட் இயர் வந்துட்டு நம்மளுக்கு சரி வெளியில் ரூம் எடுத்து தங்கிறோம் சொல்லி வெளியில் வந்துட்டு ஒரு 5 பேர். பேச்சுலர் ரூம் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க, சரியா? டிப்பிக்கல் எப்படி இருக்குமோ அதை காட்டிலும் கன்றாவியாக இருக்கும் எங்கள் ரூம். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து நான் பாத்ரூமில் தான் குளிக்க போயிருக்கிறப்ப எனக்கு எங்கள் அப்பா அடிச்சிருக்கிறாரு. என் ஃபோன் அவன் எடுத்துட்டு எங்கள் அப்பாட்ட என்ன பேசியிருக்கிறேன் அப்படின்னா, அப்பா நீங்கள் எங்கள் அப்பா போகிறாரு, ஊருக்கு போகிறாரு, அப்போ போகிற வழியில் தான் என் காலேஜ் இருக்குது, நான் வந்துட்டு போகிறேன்ப்பா, பரத்தை பார்க்கணும்ப்பா, அப்பா நீங்கள் என்ன வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சுட்டா. அவன் சொல்லவும் மறந்துட்டான். இப்போ எங்கள் அப்பாலாம் வராருன்னா நான் வீட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணணும். நான் அப்போ வீடு எப்படி இருந்துச்சுன்னா அதை நான் சொல்ல முடியாது, சரியா? ஒரு டெலிவிஷனில் சொல்ல முடியாது. எங்கள் அப்பா வராரு, எனக்கு தெரியல சர்ப்ரைஸாக வந்து நிற்கிறாரு. வந்தவருக்கு பையனை பார்த்த சந்தோஷம் கூட இல்லை. ஆனால் அந்த வீடு வச்சிருந்த நிலைமையும் சில பேச்சுலருக்கான சில இந்த அடிப்படையான சில விஷயங்களும் இருக்கு தெரியுமா, பார்த்து அப்படியே கையோட துண்டா தூக்கிட்டு போய் ஹாஸ்டல்ல மறுபடியும் சேர்த்து விட்டு போயிட்டாரு. பியூட்டிஃபுல். ஒரு வெளியில ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு. ஆஹா, வெளியில இருக்கிறோம், நம்மளே சமைச்சா. அந்த ஃப்ரெண்ட் இன்னமும் ஃப்ரெண்டா இருக்கிறாரா? நான் விட்டு அங்க அவனை தள்ளி தெளிச்சு விட்டதுதான். அதோட இல்ல, இது இப்படி ஒரு ஃப்ரெண்டா. இப்ப எனக்கு ஹாஸ்டல்ல சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். என் கூட இருந்த ஒரு ஹாஸ்டல் மேட்டு யார்கிட்டயுமே பேச மாட்டான். ஆமா, நீங்க பேசிட்டே இருப்பீங்கல்ல. என்கிட்ட பேசுவான். ஓ, அப்படி என்கிட்ட பேசுவான். அவன் என்னன்னா ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஓனர் பையன், யார்கிட்டயுமே பேச மாட்டான், அமைதியா இருப்பான். ஆனா நான்னா அவனுக்கு நல்ல என்கிட்ட என்னன்னா நான் கொஞ்சம் படிப்பேன் அப்படிங்கிறதுனால என்கிட்ட வந்து ஹெல்ப் எல்லாம் கேட்பான், ஐடியா கேட்பான். விஷயத்துக்கு மட்டும் சொல்லுங்க. அது எப்படின்னா இப்போ வரைக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடருது. ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சுட்டு அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் விடுவாங்க இல்லையா, அப்ப என்னால ஊருக்கு போக முடியாது, அவ்வளவு தூரம் போகணும் அப்படிங்கிறதுனால ஹாஸ்டலும் அப்ப க்ளோஸ்டுன்ட்டாங்க. அவன் அழகா அவனுக்கு ஒரு மேன்ஷன் இருந்தது, நீ இங்க வான்னு சொல்லி அவன் மேன்ஷன்ல கூப்பிட்டு, மேன்ஷன்ல தான் நான் தங்கி படிச்சேன் அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் ஃபுல்லா. என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு குரூப் எடுத்தாங்க. நான் படிச்ச கோர்ஸுக்கும் என் குரூப்பும் வேற. ஆனா அவங்கள பிரிய மனசு இல்லாம அவங்க கூடவே சேர்ந்து போனோம், ஒன்னா கிளாஸ் போனோம், அதே காலேஜ் போகணும்னு சொல்லி எனக்கும் நான் முன்னாடி படிச்சதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கோர்ஸ் எடுத்து அவங்களோட போய் இப்ப அவங்கலாம் டோட்டலா வந்து ஐடி ப்ரொஃபஷனல் செட்டில் ஆயிட்டாங்க. இதுல ஃப்ரெண்டால எப்படி நீ கெட்டு போன? நீ தான் கெட்டு. அவங்க தான் எங்க கூட வந்துரு, எங்க கூட இந்த காலேஜ் வா, இங்க வா அப்படின்னு சொல்லி வந்து மோட்டிவேட் இல்ல. எனக்கு புரியல, இன்னைக்கு ஈசிஆர்ல 2 பங்களா, சரியா, 3 காரு, இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற நீ வந்து என்ன நீ? இல்லம்மா, அவங்க கூப்பிட்டா உடனே நீ அந்த குரூப் போயிருவோமா? ஆமா, நான் ஒரு பெரிய டாக்டர் ஆக வேண்டிய ஆளுங்க. நல்ல வேலை. எங்க போக வேண்டிய ஆளு நானு. அந்த ஃப்ரெண்ட் உங்களை காப்பாத்தலைங்க, எங்களை காப்பாத்திருக்காங்க. இல்ல, பல பேரை காப்பாத்தி இருக்காங்க. இப்படிதான் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நம்மள அறியாம நம்மளுக்கு நல்லது பண்றாங்களோ இல்லையோ, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அப்படி பண்ணிருக்காங்க அவங்க. அமேசிங், சூப்பர்.